திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய சுற்றுப்பயணம் ஒரு மிகப்பெரிய அளவுல தமிழ்நாட்டு மக்களை திரும்பி பார்க்க வச்சிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். குறிப்பாக அவர் விவசாயிகளை சந்திச்சு பேசிட்டு வர்றது தமிழக மக்களிடையே ஒரு மிகப்பெரிய ஒரு பாசிட்டிவ் விஷயமாக பார்க்கப்படுது. அந்த வகையில தான் நேற்றைய தினம் பாத்தீங்க அப்படின்னா எடப்பாடி அவர்களை தக்காளி விவசாயிகள் சந்திச்சிருக்காங்க. மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் அப்படிங்கிற சுற்றுப்பயணத்தை மேற்கொண்டிருக்கும் நம்முடைய புரட்சி தமிழர் அதிமுகவுடைய பொதுச் செயலாளரான எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சூலூர் சட்டமன்ற தொகுதியை சேர்ந்த தக்காளி விவசாயிகளை நேரில் சந்திச்சு பேசியிருக்கிறாரு. அப்போது தக்காளி அதிகம் விளையும் இந்த பகுதியில குளிர்பதன கிடங்கு அமைக்க அப்படின்னு தக்காளி விவசாயிகள் எடப்பாடி அவர்களிடம் கோரிக்கை வச்சிருக்காங்க. மேல அவங்க என்ன சொல்லிருக்காங்கன்னா, தக்காளி இப்போதைக்கு வெறும் 20 ரூபாய்க்கு தான் கிலோ போயிட்டு இருக்கு. அதனால தக்காளி விளைச்சல் அதிகரிச்சு விலை சரிவடையும் போது அதை நாங்க சேமித்து வைக்கணும். விலை உயரும் போது சந்தையில விற்பனை செய்வதற்கு குளிர்பதன கிடங்கு அமைக்க வேண்டும் அப்படின்னு அதிமுக பொதுச் செயலாளரான எடப்பாடி அவர்களிடம் அவங்க கோரிக்கை வச்சிருக்காங்க. தக்காளி விவசாயிகளுடைய கோரிக்கையை கேட்டறிந்த புரட்சி தமிழர் எடப்பாடியார் அவர்கள் அதிமுக ஆட்சி காலத்துல சூலூர் சட்டமன்ற தொகுதியில கண்டிப்பாக தக்காளி குளிர்பதன கிடங்கு அமைக்கப்படும் அப்படின்னு உறுதியளிச்சிருக்காரு. சூலூர் சட்டமன்றத்தில் எவ்வளவு ஏக்கர்ல தக்காளி சாகுபடி பண்றாங்க? 2000 ஏக்கர் பண்றாங்க. இது மார்க்கெட் எங்க கொண்டாந்து பண்றீங்க? வெளி மாவட்டத்துல போறது இல்ல. இதோட ரகம் என்ன ரகம்? காஞ்சனா. இது எவ்வளவு நாள் அழுகாது இருக்கும் இந்த பழம்? 5 நாளைக்கு அழுகாது. எங்க குளிர்பதன கிடங்குலாம் இல்லையா? சூலூர் சட்டமன்ற தொகுதியில மைய பகுதியில அதிகமா விளைச்சல் ஆகக்கூடிய மைய பகுதி அது சுல்தான். அங்க ஒரு குளிர்பதன கிடங்கு வச்சா அங்க இருக்கிற விவசாயிகள், இந்த தக்காளி சாகுபடி விவசாயிகள் விளைவிட்டு பாதுகாக்கலாம்.